ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டே 11. நாட்கள் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. மெயின்ஸுக்கு 1 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் இல்லாட்டி கூட நான் வேறு எதுனாலும் படித்து உருட்டிடுவேன். பட் மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கறனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி ப்ரைவேட் ஜாபுக்கு வந்து எது கோர்ஸ் படித்து போகணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டொமைனில் போகணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரண்ட் எண்டா, இல்லை பேக் எண்டா, இல்லை ஃபுல் ஸ்டாக் படிக்க போகிறீங்களா, டிசைனா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, அதை சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் மீன்லன்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். இப்போதைக்கு அது அவைலபிள் இல்லை. வேறு சென்னையில் நிறைய இருக்கும். அதை சூஸ் பண்ணி அதில் படிங்க. இன்டர்ன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. லிங்க்டினில் வந்து எப்போதுமே ஆக்டிவாக இருங்க. ஏன்னா அப்போ தான் ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களை டக்குன்னு எடுப்பாங்க. அண்டு நிறைய ஜாப் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல செர்டிஃபைடாக இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு பெஸ்ட் வே. மற்றபடி நான் இன்றைக்கி என்ன படித்தேன்னா சிலாகிசம் தான் படித்தேன். எனக்கு இது ரொம்ப குழப்புதுங்க. இதில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப குழப்பிகிட்டே இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் உட்காந்து படித்தேன். நாளையிலேருந்து இன்னும் ரொம்ப சீரியஸாக உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படித்தா தான் நல்லா எழுத முடியும். மார்க் டெஸ்ட் வேறு இதில் எழுதணும். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிப்போம். ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்கங்க. எனக்கு மேக்ஸ் வரவே மாட்டேங்குது. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்க வந்து நல்லா ட்ரை பண்ணுறேன். நீங்கள் படித்தா நல்லா படிங்க. அண்ட் இன்றைக்கி வந்து டே நார்மலாக தான் போச்சு. நல்ல வேளை இன்றைக்கி கரண்ட்டு போகலை, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நாளையிலேருந்து கொஞ்சம் நல்லா சீரியஸாக உட்காந்து படிக்கணும்.